மீண்டுமாய் நம்ம தியானித்தான பகுதியை தியானிக்க போகிறோம். யோபனுடைய புத்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தில் எப்படி சொல்லியிருக்கிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், ஆனால் சில காரியங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தடைபடுகிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோமே. ஆனால் அநேகருடைய அன்பு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட நம்ம ஓடுகிற பிரயாணத்தை தடை செய்ய வைக்கிறோம். இரண்டாவது, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி, அநேகருடைய ஆலோசனைகள் ஆண்டுடைய திட்டத்திலிருந்து அல்லது தேவனுடைய மனிதனுடைய வார்த்தைகளை கேட்காதபடி நம்ம விலகும் பொழுது அது நமக்கு ஒரு தடையை உண்டு பண்ணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரத்தில் நம்ம எடுத்துக்கொள்வோமே. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே அவர் எச்சரிக்கிறார். அன்றைக்கு நூற்றுக்கு அதிபதியும் மாலுமியை நோக்கி, இன்றைக்கு காற்று இன்றைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தம் மிகுந்த சேதம் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கிறார். ஆனா நூற்றுக்கு அதிபதி என்ன பண்றாரு, பவுலினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை காட்டிலும் கப்பலையும் அந்த மாலுமியையும் கப்பல் எஜமானி அதிகமாய் நம்பி அங்கே கப்பல் பிரயாணத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க, தென்றல் மெதுவாக அடிக்குது, சரி நம்ம நினைச்சதெல்லாம் கைக்கூடி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கப்பலை மூவ் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய புயல் வந்து அதை கம்ப்ளீட்டாக அந்த கப்பலை சேதப்படுத்தி விடுகிறது. இப்போ இவங்க சரக்குகளெல்லாம் கீழே தூக்கி போட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய ஜீவனத்துக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க, உயிருக்காக. அப்போதான் பவுல் சொல்லுகிறாரு அந்த 27:14, நான் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், பவுலே நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவனுக்கு தயவு பண்ணுறான்னு சொல்லியிருக்கிறார், நீங்க பயப்படாதீங்க. ஆனா இதுல கண்டிப்பா சரக்குக்கும் கப்பலுக்கும் சேதம் அடைந்தது உண்மைதான், ஆனா நம்ம உயிருக்கு வராதுன்னு சொல்லி ஒரு உத்தரவாதம், அதாவது தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, அநேக நாட்கள் கஷ்டப்பட்டு ஒரு கரையில கொண்டு போய் சேர்க்கிறதா இங்கே நம்ம பார்க்கிறோம். இது நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 27வது அதிகாரம் 12வது வசனத்துல கடைசி பகுதி பாருங்க, மழைக்காலத்தில் தங்கும்படி அநேக பேர் ஆலோசனை சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்ப அநேகருடைய ஆலோசனை கேட்ட அப்படின்னால தேவ மனிதனுடைய ஆலோசனை கேட்காதபடி அந்த கப்பல் பிரயாணத்துல அவங்க முன் சென்றதுனாலதான் அவங்க பிரயாணம் தடைப்பட்டது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் அல்லது ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிறதான வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தோமே ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய பிரயாணங்கள், ஆண்டவர் ஊழியத்தில் எந்த தடையும் வராது. அப்படி இல்லாதபடி அநேகருடைய ஆலோசனைகள், ஒருவேளை அது சரியான ஆலோசனையா இருக்கலாம் அல்லது அது நிஜமான ஆலோசனையா கூட இருக்கலாம். ஆனா அநேகருடைய ஆலோசனை தேவ திட்டத்திற்கு முன்பாக அங்க என்ன பண்றோம் அப்படின்னா, தேவ திட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறோம். அப்போ நாம கைக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, ஆண்டவர் என்ன சொல்கிறார், தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்து தடைபடாதுன்னு சொல்லவே. ஆனால் அவர் செய்ய நினைக்கிறதுக்கு அவர் ஊழியக்காரர்களை கொண்டு தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பிரயாணங்களை நம்ம நடத்துவோமே ஆனால் அல்லது நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்துவோமே ஆனால் கண்டிப்பாக அதில் எந்த தடை இல்லாதபடி தேவன் நம்முடைய பிரயாணங்களை அவர் என்ன பண்ணுவார், அருமையாக அமைதியாக நம்மளுக்கு வாய்ப்பு பண்ணுவார். அப்போ இந்த நாளில் கூட நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டும், ஆண்டவரே தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீங்க செய்யறது தடைபடாது. ஆனா அநேகருடைய ஆலோசனை எங்க பிரயாணங்களில் அல்லது ஏதோ ஒன்றை குறித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்கன்னா அநேகர்களுக்கு ஆலோசனை கேட்காதீங்க. அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது ரொம்ப அருமையா சொல்லுவாரு, சங்கீதம் 16:7, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்துல போய் அவர் ஆலோசனை கேட்பார். அன்றோடு அந்த இடத்துக்கு போகலாமா, இந்த தண்டை பின்தொடரலாமா என்று சொல்லி அவர் ஆலோசனை ஒவ்வொரு முறையும் கேட்டு செய்யும் பொழுது அது எல்லாவற்றிலையும் வெற்றி தாவீதுக்கு அனுதினமும் என்ன பண்ண வெற்றி ஆண்டவர் கொடுக்கிறார். அதே போலதான் நீங்களும் நானும் ஆலோசனை தேவனிடத்திலிருந்து கேட்டு நம்ம எல்லா காரியத்தையும் செய்யும் பொழுது, ஆண்டவருடைய ஊழியத்தின் பிரயாணத்தை நம்ம கைக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்து தடைபடாது. அப்ப ஆண்டவருடைய ஆலோசனையா அநேகருடைய ஆலோசனையா இன்றைக்கு நம்ம ஒரு முக்கிய தீர்மானம் எடுப்போம், ஆண்டவருக்குள்ள நம்ம பலப்படுத்துவோம், கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அநேகருடைய ஆலோசனை உங்களுடைய ஊழியத்தின் திட்டத்திலிருந்து எங்களை தடை பண்ணாதபடி என் தேவனுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறீர் எங்களுக்கு பலன்தாரும். இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்தாலும் காத்துக்கொள்ளும் எடுத்து பலப்படுத்த ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வல்லவராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.